மனிதனுடைய சுவர்க்கத்தை தீர்மானிப்பதிலும் ஒரு மனிதனுடைய நரகத்தை தீர்மானிப்பதிலும் இந்த நாவுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த ரமலான் மாதத்தின் ஊடாக உண்மை முஃமினாக மாற விரும்புகிற நானும் நீங்களும், உண்மை முஸ்லிமாக மாற விரும்புகிற நானும் நீங்களும், சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற விரும்புகிற நானும் நீங்களும் எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால்தான் எங்களுடைய நாவினால் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சக்கிலத்க உம்முக யா முஆத். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய முரண்பாடுகள் வரும், நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு இந்த உலகத்தில் நல்லது நடக்க வேண்டுமா, மனிதர்களுடைய செயற்பாடுகள் சீர்பெற வேண்டுமா, இந்த நாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாவை பற்றி கேட்ட ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். இந்த நாவிலிருந்து செய்ய வேண்டிய நல்ல வார்த்தைகள் என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொன்னால் கடலளவு நுரை இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் 100 தடவை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும் சகோதரர்களே? நாவுக்கு லேசான 2 வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 வார்த்தை, சகீலத்தானி ஃபில் மீசான், மறுமை நாளையில் நன்மைகள் தீமைகளை நிறுக்கின்ற அந்த தராசு தட்டின் நன்மை தராசை கனமாக்கக்கூடிய 2 வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து மறுமையில் சுவனத்துக்குரிய மனிதனாக மாற நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள்? அதிகமான பாவங்கள் நாவினால் நடக்கக்கூடிய பாவங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில பாவங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பொழுதோ அந்த நாவு சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற குறையை எல்லாம் பார்த்து பார்த்து இன்னொருவனிடத்தில் கதைக்கிற பொழுதோ அது நரகம் கொண்டு போய் சேர்க்கும். உலகத்தில் மனிதன் செய்கிற தப்புகள் தவறுகளில் என்னென்ன பாவத்துக்கு கபருடைய மன்னரை தண்டனை இருக்கிறது என்று தேடி பார்த்தால் அந்த பாவங்களில் ஒன்றாக வரக்கூடியது என்ன தெரியுமா? உண்மையான முஃமின் பதுவா செய்பவனாக இருக்க மாட்டான்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய ஈமானை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும்,
இறையச்சத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பலவிதமான வணக்கங்களிலும் நல்ல காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடுகின்றோம். அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் அறிவு பெறுவதும் தெளிவு பெறுவதும் இறையச்சத்தை அதிகரிக்க செய்யும் என்ற அடிப்படையில் இந்த ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்தி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடராக நடந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய இயல்பு குணம் என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பகுதியை நேற்று நாங்கள் பார்த்தோம். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற உள்ளம் சீர்பெற்று விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீர்பற்றுவிடும் என்பதை பார்த்தது போன்று மனித உடம்பிலே மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய இன்னொரு உறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது நாவு என்ற அந்த உறுப்பு தான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் இந்த நாவை கட்டுப்படுத்தி இந்த நாவை படைத்தவன் அல்லாஹ் சொன்ன பிரகாரமும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரமும் இந்த நாவை பேணி நடப்பானாக இருந்து அவன் இந்த உலகத்திலும் நல்லவனாக உண்மை முஸ்லிமாக வாழலாம், மறுமையில் சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக மாறலாம் என்கிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பதில் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா, உண்மையான முஸ்லிமா நயவஞ்சகனா என்பதை தீர்மானிப்பதிலும் இந்த நாவுக்கு மிகப்பெரியது ஒரு பங்கை இஸ்லாம் வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது புகாரியிலே 6018வது இலக்க ஹதீஸை படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ ஃபல்யகுல் கைரன், அவர் நல்லதை பேசட்டும், அவு லியஸ்முத், அல்லது அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த நபிமொழியை நிதானமாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹுவை நம்புகிற மனிதன், மறுமையை சரியாக நம்புகிற மனிதன், அவன் நாவை பேணி நடப்பான். நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். நாவை கட்டுப்படுத்தாத மனிதன், தான் நினைத்ததையெல்லாம் நாவினால் பேசுகின்ற மனிதனுடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது என்றால் அதனை அல்லாஹ் அறிகிறான் என்ற அறிவு, அல்லாஹ்வை ஆழமாக நம்புவது எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தும் என்பதை புரியலாம். நான் இந்த உலகத்தில் நல்லதை பேசினால் அந்த நாவினூடாக மறுமையில் வெற்றி அடையலாம். நாவுக்கு வந்ததையெல்லாம் பேசிவிட்டு மறுமையில் அல்லாஹுவை சந்தித்தால் இந்த நாவை பற்றியும் அல்லாஹ் கேட்பானே என்று ஒரு மனிதன் மறுமையோடு சம்பந்தப்படுத்தி தன்னுடைய நாவை வைத்துக் கொள்வானாக இருந்தால் அவன் உண்மையான முஃமினாக மாறுவதற்கு இந்த நாவை கட்டுப்படுத்துவது காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ஆழமான நம்பிக்கை, மறுமையை பற்றிய ஆழமான நம்பிக்கை நாவை கட்டுப்படுத்தும் என்கிற அழகான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நாவை கட்டுப்படுத்துதல் என்பது உண்மையான முஃமினின் அடையாளம் என்பதை பார்க்கலாம். ஒரு முஸ்லிமை எடுத்துக்கொள்வோம். முஃமின் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தளவில் ஆழமான நம்பிக்கையை வைத்திருப்பவன். முஸ்லிம் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கை அளவில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துபவன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் அல்லவா, ஐயுல் முஸ்லிமீன் அஃவல், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார், முஸ்லிம்களில் நல்லவர் யார் என்று கேட்கிற நேரம் அல் முஸ்லிம்,
முஸ்லிம் என்று சொன்னால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, தன்னுடைய நாவிலிருந்தும் தன்னுடைய கரத்திலிருந்தும் அடுத்த முஸ்லிம்களை பாதுகாப்பாக வாழச் செய்வானே அவன்தான் உண்மை முஸ்லிம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் உண்மையான முஸ்லிம் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி நடப்பான். உண்மையான முஸ்லிமுடைய நாவிலிருந்து அடுத்த மனிதர்களை நோகடிக்கின்ற, அடுத்த மனிதர்களை கஷ்டப்படுத்துகின்ற எந்த காரியமும் நடக்காது என்றால் உண்மையான முஸ்லிம் நாவை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் என்ற பாடத்தை நாங்கள் படிக்கிறோம். எனவே உண்மையான முஃமின் பேசினால் நல்லதை பேசுவான், இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருப்பான். இங்கே உண்மையான முஸ்லிம் தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் என்ற அடிப்படையை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த நாவுடைய கட்டுப்பாடு என்பது உண்மையான முஃமினையும் அடையாளப்படுத்துகிறது, உண்மையான முஸ்லிமையும் அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிமாக வாழ விரும்புகிற நானும் நீங்களும், உண்மை முஃமினாக வாழ விரும்புகிற நானும் நீங்களும் நாவை கட்டுப்படுத்துவதனால் தான் உண்மையான முஃமினாக மாறலாம், உண்மையான முஸ்லிமாக மாறலாம் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தப்பு தவறுகள் பாவங்கள் செய்து நரகம் நுழைந்து விடக்கூடாது என்று பயப்படுகிறான். ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்தை தீர்மானிப்பதிலும் ஒரு மனிதனுடைய நரகத்தை தீர்மானிப்பதிலும் இந்த நாவுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையதுமன் லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமன் லஹுல் ஜன்னah. யார் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கும் இடையில் இருக்கின்ற நாவையும் இரண்டு கால்களுக்கும் இடையில் இருக்கின்ற அஃபத்தையும் பாதுகாத்து கொள்வதாக உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை பெற்றுக் கொடுக்க நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சுவனம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். யார் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதாக உத்தரவாதம் அளிக்கிறாரோ, தன்னுடைய அஃபத்தை பேணிக்கொள்வதாக உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சுவனத்தை பெற்றுக் கொடுக்க உத்தரவாதம் அளிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்தை தீர்மானிப்பதில் இந்த நாவுக்கு பெரியதொரு பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் படிக்கிறோம் என்றால், அடுத்த கட்டம் நரகம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகின்றான். மா யதபய்யனு ஃபீஹா, அவன் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று தெளிவில்லாமல் பேசுகிறான் என்றால், அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக யஸில்லு பிஹா ஃபின்னாரி அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தின் ஆழத்துக்கு செல்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அங்கே நாங்கள் என்ன நபிமொழியை படித்தோம்? தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துகிறவனாக உறுதிமொழி அளிக்கிற மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சுவனத்தை பெற்றுக் கொடுப்பதாக உறுதி அளிக்கிறார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? தன்னுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தையை பேசுகிறான். பேசுகிற பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று சிந்திக்காமல் பேசிவிடுகிறான். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்திலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தின் ஆழத்துக்கு செலுத்தப்படுகிறான் என்றால்,
ஒரு மனிதன் ஆசைப்படுகின்ற சுவனத்தை தீர்மானிப்பதில் இந்த நாவுக்கு பெரிய பங்கிருக்கிறது என்பதை போன்று நரகத்தை தீர்மானிப்பதிலும் இந்த நாவுக்கு பெரியதொரு பங்கிருக்கிறது என்பதை நாங்கள் படித்துக் கொள்கிறோம். பாருங்கள், புகாரியிலே 6478 இலக்க ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிதுவானில்லாஹ். ஒரு அடியான் அல்லாஹ் விரும்புகிற ஒரு வார்த்தையை பேசுகிறான். எப்படி? லா யுல்கி லஹா பாலன். சிந்தித்து திட்டமிட்டு அவன் பேசவில்லை. அவனுடைய நாவிலிருந்து அவனுக்கு தெரியாமலேயே அல்லாஹ் விரும்புகிற ஒரு வார்த்தை வந்து விடுகிறது. அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அல்லாஹ் அவனுடைய பல அந்தஸ்துகளை சுவர்க்கத்தில் உயர்த்துகிறான் என்றார்கள். ஒரு வார்த்தை, சிந்திக்காமலும் திட்டமிட்டு பேசாமலும் சாதாரணமாக பேசிவிடுகிறான். ஒரு வார்த்தை. இப்படி நல்ல வார்த்தை யாருடைய நாவிலிருந்து வரும்? ஒரு உண்மையான முஃமினுடைய வாயிலிருந்து தான் வரும். உண்மையான முஸ்லிமுடைய வாயிலிருந்து தான் வரும். எனவே உண்மையான முஃமினாக வாழுகிற மனிதன் நாவை பேணுவான். உண்மையான முஸ்லிமாக வாழுகிற மனிதன் நாவை பேணுவான் என்றால் அந்த முஃமினுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை, அல்லாஹ் விரும்புகிற வார்த்தை வெளிப்பட்டாலும் அதற்காக அல்லாஹ் சுவனத்தின் பல அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்றால், அதற்கு மாற்றமாக பாருங்கள், வஇன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமத்தி மின் சகத்தில்லாஹ். ஒரு அடியானுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. லா யுல்கி லஹா பாலன். அவன் சிந்தித்து திட்டமிட்டு அந்த வார்த்தையை பேசவில்லை. எதேர்ச்சியாக அந்த வார்த்தை வந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வை வெறுப்பூட்டுகின்ற வார்த்தை, அல்லாஹ்வை கோபமூட்டுகிற ஒரு வார்த்தை. யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்தில் வீசப்படுகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, யாருடைய நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரும்? யாருடைய நாவிலிருந்து எதேர்ச்சியாக மோசமான வார்த்தைகள் வரும்? யாருடைய நாவிலிருந்து அல்லாஹ்வை கோபமூட்டுகின்ற வார்த்தை வரும்? அல்லாஹ்வை மறுமையை நம்பாதவன், உண்மையான முஸ்லீமாக வாழ விரும்பாதவன், நரகத்தை அஞ்சாதவன், அவனுடைய நாவிலிருந்து தான் மோசமான வார்த்தை வரப்போகிறது. அப்படியானால் ஒரு வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்தில் வீசப்படுவான் என்றால், சுவனத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பதில் இந்த நாவுக்கு பெரியதொரு பங்கு இருக்கிறது என்றால், நாங்கள் சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன சகோதரர்களே? எங்கள் எல்லோருக்கும் நாவு இருக்கிறது, பேசுகின்ற ஆற்றல் இருக்கிறது. எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எங்களை உண்மையான முஃமின் என்று அடையாளப்படுத்துகிறதா? உண்மையான முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகிறதா? சுவனத்துக்குள் நுழைவிக்கின்ற நிலையில் இருக்கிறதா? இன்னொரு பக்கம், எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எங்களை முஃமின்கள் இல்லை என்கிற இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா? முஸ்லீம்கள் இல்லை என்கிற இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா? மறுமையில் நரகத்தில் நுழைவான் என்கிற இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா? எங்களுடைய நாவை வைத்து நாங்கள் உண்மை முஸ்லீம்களா, உண்மை முஃமின்களா, சுவர்க்கவாதிகளா என்று சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய நாவை வைத்து நான் வெறுமனே பெயர் தாங்கி முஃமினா, பெயர் தாங்கி முஸ்லிமா, என்னுடைய நாவு என்னை நரகத்துக்கு கொண்டு போகுமா என்று சிந்தித்து பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி வாழலாம். எங்களுடைய நாவின் மூலம் சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாறலாம். இந்த ரமதானுடைய மாதம் என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்த வந்த மாதம். இந்த ரமதானுடைய மாதம் என்னையும் உங்களையும் உண்மை முஃமின்களாக, முஸ்லிம்களாக மாற்ற வந்த மாதம். இந்த ரமதானுடைய மாதம் என்னையும் உங்களையும் நரகத்தை விட்டும் தூரமாக்கி சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற்ற வந்த மாதம் என்றால், எங்களுடைய நாவு எப்படி இருக்கிறது என்பதை வைத்து தான் சுவர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும் என்றால், இந்த ரமதான் மாதத்தின் ஊடாக உண்மை முஃமினாக மாற விரும்புகிற நானும் நீங்களும், உண்மை முஸ்லிமாக மாற விரும்புகிற நானும் நீங்களும், சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற விரும்புகிற நானும் நீங்களும் எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால்தான்
சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி, இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலம், இந்த நோன்பு தருகின்ற நல்ல பயிற்சிகளின் மூலம் நாவை கட்டுப்படுத்த பழகி சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஹதீஸ் சஹீஹா தஈஃபா என்பதில் அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதிகமான அறிஞர்கள் ஹசனுடைய தரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்கிறார்கள். நிறைய ஹதீஸுகள் நாவுடைய கட்டுப்பாடை பற்றி பேசுவதனாலும், நாவை கட்டுப்படுத்தாதவன் நரகத்துக்குள் நுழைகிறான் என்று எச்சரிக்கை செய்வதனாலும், அந்த பொதுப்படையான ஹதீஸுக்கு கீழால் இது வருகிறது என்பதனால் இந்த ஹதீஸை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எப்படி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரோர் ஒரு பயணத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சுவனத்துக்கு இட்டு செல்லுகின்ற ஒரு அமலை சொல்லித் தருமாறு கேட்கின்ற பொழுது, ஈமானுடைய 6 அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், கஅபத்துல்லாஹுவை தரிசித்து ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அதன் பிறகு நல்லவற்றின் வாயில்கள், நல்லவற்றுக்கான வாயில்களை திறக்கின்ற அடிப்படைகள், அதை சொல்லிக் கொடுத்தார்கள். நோன்பு, சதகா, தர்மம், நடு இரவையில் எழும்பி தொழுவது, இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு நல்லவற்றின் வாயில்களை திறந்து கொடுக்கும். இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தின் தூண், இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள் என்று தொழுகையை நிலைநாட்டுவது, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்று இஸ்லாத்தில் இருக்கின்ற நிறைய அம்சங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு கடைசியாக கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அலா உஹ்பிருக பிமிலாகி ஸாலிக குல்லிஹி, இவைகள் அனைத்தையும் சேர்த்து கொள்ளுகின்ற, உன்னை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற, நரகத்தை தூரமாக்குகின்ற ஒரு விடயத்தை சொல்லித்தரட்டுமா என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லித்தாருங்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? ஃபஅഖத பிலிசானிஹி, தன்னுடைய நாவை பிடித்து காட்டி, குஃப அலைக ஹாதா, இந்த நாவை உனக்கெதிராக வருவதிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள் என்றார்கள். இந்த நாவை உனக்கெதிராக வருவதிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள் என்றார்கள். அப்பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், வ இன்னா லமுஆഖதூன பிமா நதகல்லமு பிஹி, எங்களுடைய நாவினால் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சக்கிலத்க உம்முக யா முஆத், முஆதே உன்னுடைய தாயார் உனக்கு பாரமாகட்டும். இது அரபியில் கண்டிப்பதற்கு சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு வஹல் யகுப்பு الناس في النار على وجوههم او على مناخرهم, ஒரு மனிதனை முகம் குப்பர அல்லது மூக்கு இழுபட நரகத்தில் வீசுகின்ற காரியம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், அந்த மனிதர்களுடைய நாவுகளின் விபரீதங்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் இந்த நாவுக்கு பெரியதொரு பங்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த நாவை கட்டுப்படுத்தி வாழ்வதன் மூலம்தான் இந்த நாவிலிருந்து நல்ல பேச்சுக்களை, அல்லாஹ் விரும்புகின்ற பேச்சுக்களை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த நல்ல விடயங்களை பேசுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்திலும் நல்ல மனிதனாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற அடிப்படையை இஸ்லாம் இந்த நாவோடு வைத்திருக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய நாவை நாங்கள் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய முரண்பாடுகள் வரும், நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான். தவறி ஒரு வார்த்தையை பேசி விடுவோம், அது 2 மனிதனை விரோதியாக மாற்றிவிடும். ஒரு குடும்பத்தவரின் வாயிலிருந்து ஒரு மோசமான வார்த்தை வந்துவிடும், 2 குடும்பத்தை தூரமாக்கிவிடும்.
ஒரு ஜமாஅத்திலே, ஒரு நிர்வாகத்திலே, ஒரு அமைப்பிலே ஒரு மஷூரா நடக்கும், ஒரு ஆலோசனை நடக்கும். ஒரு வார்த்தையை பேசிவிடுவோம் வாய் முந்தி, அது நிர்வாகத்தை உடைத்துவிடும், மஷூராவை குழப்பிவிடும், ஒற்றுமையை வீணாக்கிவிடும். அன்பார்ந்தவர்களே, 2 நாடுகள் சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபடுவார்கள், ஒரு மோசமான வார்த்தை வந்துவிடும், 2 நாட்டை யுத்தம் நடக்கிற இடமாக மாற்றிவிடும். அந்த அளவுக்கு இந்த நாவு என்பது பாரதூரமானது. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரத்துல் இஸ்ரா 53வது வசனம், வக்குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சன், என்னுடைய அடியார்களுக்கு அவர்களுக்கு நல்லதை பேசச் சொல்லுங்கள், பேச்சுக்களில் மிகச் சிறந்ததை பேசச் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஒரு மனிதனுடைய நாவில் இருந்து வருகின்ற ஒரு வார்த்தையை வைத்து ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் தூண்டுதலை ஏற்படுத்தி விடுவான், அவர்களுக்கிடையில் குழப்பங்களை உண்டு பண்ணி விடுவான். இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு வெளிப்படையான பொது விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், மனித சமூகங்களுக்கு மத்தியில் விரோதம், குரோதம், சண்டை சச்சரவை ஏற்படுத்த விரும்புகிற ஷைத்தான் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்? ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தையை வைத்து மனிதர்களை பிரித்து விடுவான், மனிதர்களுடைய ஒற்றுமையை இல்லாமலாக்கி விடுவான், மனிதர்களுக்கு இடையில் சண்டை சச்சரவை கொண்டு வந்து விடுவான். அதனால அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு நல்லதை பேச சொல்லுங்கள். எனவே நல்ல வார்த்தைகள் மனிதர்களை ஒன்றுபடுத்தும், மனிதர்களுடைய உள்ளத்தை ஒற்றுமையாக்கும், குடும்பங்களை ஒன்று சேர்க்கும், கிராமங்களை ஒன்று சேர்க்கும். அன்பார்ந்தவர்களே, நாவிலிருந்து வரக்கூடிய மோசமான வார்த்தைகள் மனிதர்களை பிளவுபடுத்தி விடும். ஷைத்தான் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு மனிதனை வழிகெடுப்பான். சில மனிதர்கள் சொல்லுவார்கள், என்னதான் சொன்னாலும் அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு மறக்க முடியாது என்பார்கள். அந்த ஒரு வார்த்தைக்காக பல வருடங்கள் பேச மாட்டார்கள், ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே நாவிலிருந்து வருகிற வார்த்தையை நல்லதாக வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஷைத்தான் உங்களை பிரித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்கள், சூரத்துல் அஹ்ஸாபுடைய 70வது வசனத்தை பாருங்கள், 71வது வசனத்தை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசுகின்ற பொழுது நேர்த்தியான பேச்சாக, சரியான பேச்சாக பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அல்லாஹ் உங்களுடைய கர்மங்களை எல்லாம் இலகுபடுத்தி தருவான், சீர்படுத்தி தருவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதோடு பேசுகின்ற பொழுது சரியான பேச்சை பேச வேண்டும், நேர்த்தியான பேச்சை பேச வேண்டும், பிழையான பேச்சுக்களை பேசக்கூடாது, குளறுபடியான பேச்சுக்களை பேசக்கூடாது. அது எங்களுடைய கர்மங்களை வீணாக்கிவிடும், எங்களுடைய செயற்பாடுகளை வீணாக்கிவிடும். எனவே மனிதனுக்கு இந்த உலகத்தில் நல்லது நடக்க வேண்டுமா, மனிதர்களுடைய செயற்பாடுகள் சீர்பெற வேண்டுமா, அவர்களுடைய நாவுகளில் இருந்து வருகின்ற பேச்சுக்கள் சரியான பேச்சுக்களாக, நேர்த்தியான பேச்சுக்களாக, நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது மனிதர்களுடைய செயற்பாடுகளை சீர்படுத்தும், நல்லதாக்கி வைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒரு சமூகத்தை ஒற்றுமையுள்ள சமூகமாக வாழ வைக்கும் என்பது போன்று இந்த நாவிலிருந்து வருகின்ற மோசமான வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை துண்டாடிவிடும். ஷைத்தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவான் என்பதோடு ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள், நடவடிக்கைகள் நல்லதாக மாற வேண்டுமா, அவன் நல்லதை பேச வேண்டும், சரியான பேச்சை பேச வேண்டும், நேர்த்தியான பேச்சை பேச வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டி தருகிறான். என்றால் மறுமை நலவு மட்டுமல்ல,
மறுமை நாளையில் சுவர்க்கம் நரகத்தை தீர்மானிப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் நலவு கெடுதிகளும் ஒரு மனிதனுடைய செயற்பாடுகளில் வருகின்ற நலவு கெடுதிகளும் இந்த நாவை பாவிக்கின்ற அந்த முறையில இருக்கிறது என்றால், நல்ல பேச்சுக்களை பேசுவதும் நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துவதும் மனிதர்களை புனிதர்களாக வாழச் செய்யும். மனிதனுடைய உடல் உறுப்புகளில் வருகின்ற செயற்பாடுகளை நல்லதாக ஆக்கி வைக்கும் என்கிற அழகான வழிகாட்டலை அல்லாஹ் காட்டித் தருகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவுகளை சீர்படுத்துவது மனித சமூகத்தை சீர்படுத்தும். எங்களுடைய நாவுகள் இருந்து நல்ல பேச்சுக்களை பேசுவது எங்களுடைய செயற்பாடுகளை நல்லதாக்கி வைக்கும் என்கிற அழகான வழிகாட்டல்களை இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் காட்டித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த நாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாவை பற்றி கேட்ட ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் இரவு தூங்கினேன். இந்த இரவு தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நடு இரவையிலே எழுந்து பல் துலக்கி மிஸ்வாக்கு செய்து வுது எடுத்துக்கொண்டு இரவையில் தொழுதார்கள். அந்த தொழுகையெல்லாம் விவரித்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், 3 ரக்காத்துக்கள் வித்ரும் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஅத்தின் பாங்கு சொன்ன பிறகு தொழுகைக்காக வெளிப்பட்டு சென்றார்கள். தொழுகைக்காக செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு துஆவை நினைவூட்டினார்கள். இந்த துஆ அந்த ஹதீஸில் பல வார்த்தை வித்தியாசங்களோடு வந்திருந்தாலும் முஸ்லிமிலே 763வது இலக்க செய்தியில் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு தொழுகைக்காக வெளிப்பட்டு செல்லும் பொழுது இந்த துஆவை ஓதுவார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு நீ பிரகாசத்தை தந்துவிடு. நேற்று நாங்கள் உள்ளத்தை பற்றி படித்தோம். ஒரு மனிதனுடைய உள்ளம் பிரகாசம் அடைந்து விடுமாக இருந்தால் அந்த உள்ளமே அந்த மனிதனை சுவனத்துக்கு அழைத்து சென்று விடும். வஃபி லிசானி, இறைவா என்னுடைய நாவுக்கு நீ ஒளியை தந்துவிடு, பிரகாசத்தை தந்துவிடு. வஜ்அல் ஃபீ சம்இ நூரா, இறைவா என்னுடைய செவிப்புலனுக்கு நீ ஒளியை தந்துவிடு, பிரகாசத்தை தந்துவிடு. வஜ்அல் ஃபீ பஸரி நூரா, என்னுடைய பார்வைக்கு நீ பிரகாசத்தை தந்துவிடு. வஜ்அல் மின் கல்ஃபி நூரன் வமின் அமாமி நூரன் வமின் ஃபௌகி நூரன் வமின் தஹ்தி நூரா, இறைவா எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் எனக்கு வலதாலும் எனக்கு இடதாலும் நீ பிரகாசத்தை தந்துவிடு. வஅதினி நூரா, எனக்கே நீ ஒளியை தந்துவிடு என்று கேட்டார்கள். இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிக பிரதானமாக, இறைவா என்னுடைய நாவுக்கு பிரகாசத்தை தந்துவிடு, ஒளியை தந்துவிடு என்று கேட்டார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவுக்கு அல்லாஹ் பிரகாசத்தை தந்து விடுவான் என்றால் இந்த நாவை அல்லாஹ் விரும்புகிற பிரகாரம், நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் கொண்டு போகலாம். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகளில் நாவுடைய நேர்த்திக்காக, நாவுடைய நலவுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சுபஹ் தொழுகைக்கு வெளியேறி செல்லும் பொழுது அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ லிசானி நூரா வஜஅல் ஃபீ சம்இ நூரா வஜஅல் ஃபீ பஸரி நூரா, இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு பிரகாசத்தை தந்துவிடு, என்னுடைய நாவுக்கு பிரகாசத்தை தந்துவிடு, என்னுடைய செவிப்புலனுக்கு பிரகாசத்தை தந்துவிடு, என்னுடைய கண்ணுக்கு பிரகாசத்தை தந்துவிடு. வஜஅல் மின் கல்ஃபி நூரன் வமின் அமாமி நூரன் வஜஅல் மின் ஃபௌகி நூரன் வஜஅல் மின் தஹ்தி நூரா, இறைவா எனக்கு முன்னாலும் பின்னாலும் எனக்கு மேலாலும் கீழாலும் பிரகாசத்தை தந்துவிடு. அல்லாஹும்ம அஅதினி நூரா,
எனக்கு ஒளியை தந்துவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அந்த துஆவை அதிகம் அதிகம் கேட்பதன் மூலம் எங்களுடைய முழு உடம்புக்கும் அல்லாஹ் ஒளியை தர வேண்டும், பிரகாசத்தை தர வேண்டும் என்று கேட்போம். குறிப்பாக நாவுக்கு கேட்போம். அல்லாஹ் அந்த பிரகாசத்தை தந்துவிட்டால் எங்களுடைய நாவு எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற நாவாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாவுக்கு பிரகாசம் கிடைத்து விட்டால் மறுமையில் சுவனத்தை ஆசை வைக்கின்ற நாவு, உண்மையான முஃமினாக உண்மையான முஸ்லிமாக மாற விரும்புகிற நாவு, மனித சமூகத்துக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நாவு, இந்த நாவிலிருந்து செய்ய வேண்டிய நல்ல வார்த்தைகள் என்ன? அல்லாஹ்வை அதிகம் நினைவூட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகின்ற நாவாக மாற வேண்டும். மனைவியோடு பேசினாலும் பிள்ளைகளோடு பேசினாலும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகின்ற நாவாக, குர்ஆன் சுன்னாவை போதிக்கின்ற நாவாக எங்களுடைய நாவை நாங்கள் மாற்றிக்கொண்டால், நண்பர்களுக்கு மத்தியில் பழகக்கூடிய நேரத்திலே, தொழிலாளிகள் முதலாளிகள் அவர்களோடு பழகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகின்ற நாவாக எங்களுடைய நாவை நாங்கள் மாற்றினால், அல்லாஹு அக்பர், இந்த நாவு எங்களை உண்மை முஃமினாக வாழச் செய்யும், மறுமையில் சுவனத்தை அழைத்து செல்லும். அதே போன்றுதான் எங்களுடைய நாவின் மூலம் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதனூடாக எங்களுடைய நாவை நல்லதொரு நாவாக வைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய நாவிலிருந்து அடுத்த மனிதர்களுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை போடுகின்ற, அடுத்தவர்களை மகிழ்விக்கின்ற நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நாவாக எங்களுடைய நாவை நாங்கள் மாற்ற வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதுவெல்லாம் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமோ அப்படிப்பட்ட சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற நாவாக எங்களுடைய நாவை நாங்கள் மாற்ற வேண்டும். அல்லாஹுவை திக்ரு செய்வது, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை திக்ரு செய்வது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொன்னால் கடலளவு நுரை இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் 100 தடவை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும் சகோதரர்களே? காலையில சுபகை தொழுது விட்டு, அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே இந்த சுபகுக்கு பின்னால் இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொன்னால் கடலளவு நுரை இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால், நாவை அல்லாஹுவை நினைவூட்டுகின்ற திக்ரில் வைத்திருக்கும் பொழுதோ அது சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் அல்லவா? கலிமத்தானி ஹஃபீஃபத்தான், சிம்பிளான இலகுவான 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 2 வார்த்தை. நாவுக்கு லேசான 2 வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 வார்த்தை. சகீலத்தானி ஃபில் மீசான், மறுமை நாளையில் நன்மைகள் தீமைகளை நிறுக்கின்ற அந்த தராசு தட்டின் நன்மை தராசை கனமாக்கக்கூடிய 2 வார்த்தை என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளவு லேசான 2 வார்த்தைகள், நாவுக்கு லேசான 2 வார்த்தை என்றார்கள். இதை அதிகம் அதிகம் சொல்வதன் மூலம் படைத்தவன் ரப்புடைய அன்பை பெறலாம். மறுமை நாளில் எங்களுடைய நன்மையின் தராசு தட்டை பாரமாக்க வைக்கலாம் என்றால், அல்லாஹு அக்பர், எங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து மறுமையில் சுவனத்துக்குரிய மனிதனாக மாற நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள்? லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதனால் நலைந்திருக்கட்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய நாவு எப்பொழுதுமே எச்சிலால் ஈரமாக இருக்கும். உண்மையான முஃமினுடைய நாவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் ஈரமாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய நாவிலிருந்து நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துவது, அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவது, குர்ஆனை ஓதுவது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, அல்லாஹுவை திக்ர் செய்வது, இதனூடான நல்ல வார்த்தைகளின் மூலம் எங்களுடைய நாவை நாங்கள் ஈரமாக வைத்துக் கொள்வோமாக இருந்தால்
இந்த நாவு எங்களை உண்மையான முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தும், உண்மையான முஃமின் என்று அடையாளப்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சுவனத்தை பெற்றுத் தருகின்ற அந்த உத்தரவாதத்தை இடுவதற்கு காரணமாக இருக்கும், மறுமையில் சுவனம் அழைத்து செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்கிற இந்த பாடங்களை எல்லாம் படித்து கொண்டு எங்களுடைய நாவிலிருந்து நல்லவற்றை பேசக்கூடியவர்களாக, நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்கிற பாடத்தை பெற்றுக்கொள்வதோடு, அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவினால் எதையெல்லாம் செய்தால் அது நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். சொன்னேன் அல்லவா, ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதிலே இந்த நாவுக்கு பெரிய பங்கிருக்கிறது என்று நான் சொன்னேனே சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் நடக்கின்றன. அதிகமான பாவங்கள் நாவினால் நடக்கக்கூடிய பாவங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில பாவங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, புறம் பேசுவது. புறம் பேசுவது என்றால் என்ன? ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ. உன்னுடைய சகோதரன் வெறுக்கின்ற ஒன்றை அவன் இல்லாத பொழுது பேசுவது புறம். அன்பார்ந்தவர்களே, நான் இல்லாத இடத்தில் என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா, அது புறம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூல், நான் சொல்லுகின்ற விடயம் என்னுடைய சகோதரனிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தபத்தஹு, ஒரு மனிதனிடத்தில் இருப்பதை நீ சொல்வதுதான் புறம். வ இல்லம் தகுன் ஃபீஹி வ இல்லம் யகுன் ஃபீஹி, நீ சொல்வது அவனிடத்தில் இல்லை என்றால் ஃபகத் பஹத்தா, நீ அவனை பற்றி அவதூறு சொல்லிவிட்டாய் என்றார்கள். நாங்களும் என்ன செய்கிறோம்? அடுத்தவனிடத்தில் இருக்கின்ற குறையெல்லாம் பேசிவிட்டு என்ன கேட்கிறோம்? இல்லாததையா பேசினோம், இருக்கிறதைத்தானே பேசினோம் என்று மார்தட்டி கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஒரு குறையை அவன் இல்லாத பொழுது பேசுவதுதான் புறம் என்றால், இந்த புறத்துக்கு இஸ்லாம் சொன்ன தண்டனை என்ன? அபூதாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து 7 வானங்களுக்கு மேல் எடுத்தான் அல்லவா, மிஅராஜ் பயணத்தின் பொழுது. அந்த பயணத்திலே ஒரு சில நரக தண்டனைகள் நபிகளாருக்கு காட்டப்பட்டது. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமூகத்துக்கு பக்கத்தால் நடந்து செல்கிறார்கள். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் மின் நுஹாஸ், செம்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. யஹ்மிஷூன பிஹா வுஜூஹஹும் வ சுதூரஹும், தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய நெஞ்சு பகுதிகளையும் கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஜிப்ரீலே மன் ஹாஉலா, இப்படி தண்டிக்கப்படுகின்ற இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலா அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் தான் மனிதர்களின் மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். வயகஊன ஃபீ அஅராதிஹிம், அவர்களுடைய மானத்தில் கையடித்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மனிதனிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது, ஒரு தப்பு இருக்கிறது. நான் சொன்னேன், நாவால் நல்லதை செய்ய வேண்டுமா, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். எனக்கு முன்னால் ஒரு சகோதரன் பிழை செய்கிறானா, அந்த பிழையை சுட்டிக்காட்டி, மனிதா நீ செய்வது பிழை, திருத்திக்கொள் என்று நல்லதை காட்டி கொடுத்தால் அந்த நாவு சுவர்க்கம் அடைத்து செல்லும். அவன் செய்வதை அப்படியே பார்த்து கொண்டிருந்து விட்டு அவன் போன பிறகு 3வது நபரிடத்தில் சென்று அவனை பற்றி ஊர்படாய் கலகுகிறோம் என்றால், அவனுடைய குறைகளை பேசி தீர்க்கிறோம் என்றால், இந்த நாவு மனிதனை நரகத்துக்கு அழைத்து செல்லும். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பொழுதோ அந்த நாவு சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற குறையை எல்லாம் பார்த்து பார்த்து இன்னொருவனிடத்தில் கதைக்கிற பொழுதோ அது நரகம் கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்றுதான் எங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இன்னொரு பாவம் கோல் சொல்லுதல். கோல் என்றால் என்ன? வைலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா, ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற குறைகளை பேசி திரிகின்ற, கோல் பேசி திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான், வயல் என்ற நரக ஓடைதான் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான். கோல் சொல்வது. அன்பார்ந்தவர்களே, கோல் என்றால் என்ன? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி உங்களிடத்தில் வந்து புறம் கதைக்கிறான், அது ஒரு பாவம். அவன் புறம் கதைத்து விட்டு போன பிறகு
நீங்கள் அவன் கதைத்த அந்த பேச்சை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அவன் யாரை பற்றி கதைத்தானோ அவர்களிடத்தில் அப்படியே போட்டு கொடுப்பது இருக்கிறதே. உன்னை பற்றி அவன் அப்படி சொன்னான், உன்னை பற்றி இவன் இப்படி சொன்னான் என்று அடுத்தவர்கள் சொன்ன பேச்சை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு போய் யாரை பற்றி கதைத்தானோ அவனிடத்தில் சொல்வது கோல். இதான் மூட்டி வைக்கிறோம், கோல் மூற்றென்று சொல்லுவோம் நாங்க. அன்பாண்டவர்களே, இதுவும் பெரிய பாவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒட்டகம் உசும்புகிறது, ஆட்டம் காணுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கீழே விழ பார்த்தார்கள். அந்த நேரம் ஒட்டகத்திலே இருந்து இறங்கிய அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த இடத்தில் 2 கபர் இருக்கிறது. அந்த 2 கபறுகளிலும் உள்ளவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். எதனால் தண்டிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் 2 பேரில் ஒருவர் செய்த பாவம் என்ன தெரியுமா? கான யம்ஷி பின் நமீமா, கோல் சொல்லுகிற பழக்கம் உள்ளவராக இருந்தார் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, உலகத்தில் மனிதன் செய்கிற தப்புகள் தவறுகளில் என்னென்ன பாவத்துக்கு கபருடைய மன்னரை தண்டனை இருக்கிறது என்று தேடி பார்த்தால் அந்த பாவங்களில் ஒன்றாக வரக்கூடியது என்ன தெரியுமா? கோல் சொல்லுகிற மனிதனுக்கு நரக தண்டனை பிறகு கபருடைய தண்டனையே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களிடத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி வந்து கதைக்கிற நேரம் உங்களுடைய கடமை என்ன? சகோதரனே, அடுத்தவனை பற்றி என்னிடத்தில் கதைக்காதே என்று அவனையும் புறத்திலிருந்து பாதுகாத்து எங்களையும் பாதுகாத்துக் கொள்வதுதான் கடமையே அல்லாமல், அடுத்தவன் வந்து கதைக்கும் பொழுது கதைத்ததையெல்லாம் சேமித்து வைத்துக் கொண்டு சில பேர் உடனே யாருக்கும் தெரியாம மொபைல் போன்ல ரெக்கார்ட் போட்டு சேப்ல போட்டுக்கொள்வாங்க. அடுத்தவன் பேச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. பார், நான் சொல்றது பொய்யா, இந்த போன்ல இருக்குது, கேட்டுப்பார். இது கோல் சகோதரர்களே, இது கோல். வாட்ஸ்அப் குரூப்ல, வாட்ஸ்அப் மெசேஜில் ஒருத்தரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு, ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு. அதை அப்படியே கொண்டு போய் குடும்பத்தவர்கள்ட்ட போட்டு காட்டுறது. உம்மாவை பத்தி சொன்னா உம்மாட்ட போய் போட்டு காட்டுறது. நானா தம்பியை பத்தி சொன்னா அவங்கள்ட்ட போய் காட்டுறது. சாதாரண பாவம் இல்லை சகோதரர்களே, இது பாவம். குடும்பங்களை பிரிக்கும், இரத்த உறவுகளை பிரிக்கும், நண்பர்களை பிரிக்கும். எனவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி உங்களிடத்தில் சொன்னால் அது புறம் பேசுபவனை தடுப்போம். அப்படித்தான் அவன் சொன்னதை நாங்கள் கேட்டுவிட்டாலும் அதே இடத்தில் மறந்து விடுவோம். சம்பந்தப்பட்டவரிடத்தில் அதை எடுத்து சொல்வது, கொண்டு போய் சேர்ப்பது கோல் என்ற பாவத்தில் எங்களை கொண்டு போய் சேர்த்து நரகத்தில் தள்ளிவிடும். இதுவும் நாவினால் நடக்கின்ற மிக மோசமானது ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பதுவா செய்வது, சாபமிடுவது. அன்பார்ந்தவர்களே, சில நேரம் பதுவா செய்வது எங்களுக்கு சாதாரணமா போயிருக்குது. எந்த தவறை செஞ்சாலும் நாசமா போனவனே, எரும மாடே என்று ஏசுகிற பழக்கம். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு பெண்கள் இருக்கின்ற இடத்துக்கு சென்று, பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்திலே கண்டேன், தர்மம் செய்து நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு பெண்மணி எழும்பி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் ஏன் அதிகம் நரகம் நுழைய வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துக்சிர்னல் லஅன, 2 பாவத்தை சொன்னாங்க. அதுல ஒன்றை நாங்க கணவன் மனைவியோட விவகாரத்துல படிச்சிட்டோம். இன்னொன்று என்ன தெரியுமா? நீங்கள் அதிகம் பதுவா செய்கிறீர்கள், சாபமிடுகிறீர்கள் என்றார்கள். பெண்களுக்கிட்ட பதுவா செய்யறது அதிகம் இருக்கு. அதனால பெண்கள் மட்டும்தான் நரகம் போவார்கள் என்பதல்ல. ஆண்களிடத்தில் பதுவா செய்கிற பழக்கம் இருந்தாலும் அது நரகம் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர்ற காலத்துல ஒருவர் மதுபானம் குடிச்சிடுறார். மதுபானம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். மதுபானம் குடித்தவர் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு அழைத்து வரப்பட்டு அவருக்கு அடித்தார்கள். அடிக்கும் பொழுது சஹாபாக்கள் செருப்பால் அடிச்சாங்க, ஆடைகளை முறுக்கி அடிச்சாங்க, கம்பால அடிச்சாங்க, கல்லால அடிச்சாங்க. அனைத்தையும் ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்? அடிக்கிற அடியில் அவனுக்கு மதுபானம் மறக்கணும். அவர் ஹத்து வாங்கிட்டு அடியை வாங்கிட்டு வரும் பொழுது ஒருவர் சொன்னார், அஹ்ஸாக்கல்லா,
அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் பதுவா செஞ்சார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? லா துஈனு அலைஹி ஷைத்தான், அந்த மனிதனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்கன்றாங்க. அன்பார்ந்தவர்களே, பதுவா செய்வது ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக்கும். லா யம்பகி லிமுஃமினின் லிஸித்தீகின் அன் யகூன லஆனா, உண்மையான முஃமின் பதுவா செய்பவனாக இருக்க மாட்டான்டாங்க. உலகத்தில் பதுவா செய்பவன் மறுமை நாளையில் சாட்சியாளனாக வரமாட்டான் என்றாங்க. ஏன்? ஒரு மனுஷன் செஞ்ச தப்புக்காக தவறுக்காக பதுவா செய்யறோம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்ட ரஹ்மத் விட்டு தூரமாகி போயிரு, நீ நரகத்துல போய் விழுந்துருன்ற அர்த்தம் சகோதரர்களே. அதனால ஒரு முஃமினை பொறுத்த வகையில பதுவா செய்ய மாட்டான். பதுவா செய்கிற குணம் உள்ளவர்கள் நரகத்துக்குரிய மனிதர்களா போவார்கள் என்கிற அளவுக்கு பெரிய பாவம். விரோதியாக இருந்தாலும் சகோதரர்களே, விரோதியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும், இஸ்லாத்தின் விரோதியாக இருந்தாலும் பதுவா செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகையிலும் குனூத்திலே பதுவா செய்த பொழுது அல்லாஹ் வேண்டாம் என்றான். விரோதியாக இருந்தாலும் எப்படி துஆ கேட்க வேண்டும் சகோதரர்களே? யா அல்லாஹ், இவன் இஸ்லாத்தை எதிர்க்கிறான், இவன் இஸ்லாத்தின் விரோதியாக இருக்கிறான், இவன் இஸ்லாத்தை அழிக்க துடிக்கிறான், இவனுக்கு நேர்வழி கிடைப்பதில் நலவிருக்குமாக இருந்தால் இவனுக்கு இஸ்லாத்தில் தெளிவை கொடு, முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணத்தை கொடு, இவனுக்கு நேர்வழி கிடைக்க கூடாது என்பதுதான் உன்னுடைய முடிவாக இருந்தால் அவனுக்கு தகுதியான தண்டனையை கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டுமே அல்லாமல் அமெரிக்காவை ஆளுகின்ற ட்ரம்பாக இருக்கட்டும், அவன் நாசமா போகட்டும், அவன் நரகத்துக்குரியவனா போகட்டும், பதுவா செய்யாதீங்க. இந்தியாவிலே முஸ்லிம்களை எதிர்க்கின்ற மோடியாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு நாடுகளில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை அழிக்க துடிக்கின்ற இஸ்லாத்தின் விரோதிகளாகவோ அல்லது இஸ்லாத்தின் துரோகிகளாகவோ இருக்கட்டும், அவன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பதுவா செய்யாமல் அவன் நாசமா போகட்டும், நரகவாதியா போகட்டும், காஃபிரா மௌத்தா போகட்டும், பதுவா செய்யாதீங்க. யா அல்லாஹ், அவனுக்கு நேர்வழி கிடைப்பதில் நலவிருக்குமாக இருந்தால் அவனுக்கு நேர்வழியை கொடு, அவன் உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தி இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணத்தை கொடு. அவன் நேர்வழிக்கு தகுதி இல்லை என்றால் அவனுக்கு தகுதியானதை நீ கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிற மனிதர்களாக மாறுவதுதான் முஃமினுக்கு நல்லதை அல்லாமல் பதுவா செய்கின்ற மனிதனாக ஒரு முஃமின் இருக்கக்கூடாது. நாவினால் நடக்கின்ற பெரும் பாவங்களில் ஒன்றுதான் பதுவா செய்வது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் அடுத்த முஸ்லிம்களுக்கு ஏசுவது, அடுத்த முஃமின்களுக்கு ஏசுவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிமை ஒரு முஃமினை ஏசுவது பாவம் என்றார்கள். ஏசக்கூடாது. ஒரு முஃமின் தப்பு செய்யலாம், தவறு செய்யலாம், கோபம் வந்து சில நேரம் ஏசிப்படும் சகோதரர்களே. ஏசிப்பட்டாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அறிவுரை சொல்பவனாக, புத்திமதி சொல்பவனாக இருக்க வேண்டும். வெறுமனே ஏசுபவனாக இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நல்லது சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் அது சுவர்க்கத்துக்கு அழைத்து போகும். ஏசுகின்ற பழக்கம் உள்ளவர்களாக, பதுவா செய்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அது நரகம் கொண்டு போகும். பாருங்கள், ஒரே நாவு நன்மையை ஏவி தீமையை தடுத்து துஆ செய்தால் அது சுவர்க்கம் கொண்டு போகும். ஏசி பதுவா செய்து புறம் பேசினால் அது நரகம் கொண்டு போகும். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவை எப்பொழுதும் நல்ல காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும். அதே போன்றுதான் பொய் பேசுவது. பொய் பேசுவது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? பொய் இருக்கிறதே ஒரு மனிதனை கெட்டவைகளின் பக்கம், பாவங்களின் பக்கம் அழைத்து செல்லும். கெட்டவைகளும் பாவங்களும் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்றார்கள். பொய் பேசுகிற பழக்கம் உள்ளவன் தப்புகள் தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுவான். ஏன்? என்ன பாவத்தை செஞ்சாலும் அடுத்தவன்கிட்ட போய் பொய்ய சொல்லி ஏமாத்திரலாமே என்ற உணர்வு வரும். படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போன்ல, படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் போன்ல, சினிமாவை பார்க்கிறோம். வாப்பா வந்து கேட்பார், உம்மா வந்து கேட்பார். உண்மையை சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இருந்தால், அடே படத்தை பார்த்துட்டு நாடகத்தை பார்த்துட்டு அந்நிய பெண்களை பார்த்து ரசிச்சுட்டு மியூசிக்கை கேட்டுட்டு உம்மா வாப்பா வந்து கேட்டால் நாம் பொய் சொல்ல வேண்டி வரும். எனவே நாம் பொய் சொல்ல விரும்பல, உண்மையை சொல்ல வேண்டி வரும்டா
நம் படம் பார்த்தண்டா வாப்பா ஏசுவாரு, நாடகம் பார்த்தண்டா உமா ஏசுவா, மியூசிக் கேட்டண்டா சமூகம் ஏசும். எனவே நாம் பொய் சொல்ல விருப்பமில்லை, உண்மை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இந்த பாவங்களிலிருந்து உண்மை எங்களை தடுக்கும். பொய் பேசுகிற பழக்கம் இருந்தா பார்க்கிற படமெல்லாம் பார்த்துட்டு கேட்டா பொய்ய சொல்லலாம் தானே, பார்க்கல. மியூசிக்கை நல்லா கேட்டுட்டு என்னப்பா மியூசிக்கு கேட்டியா, இல்ல நான் மியூசிக்கு கேட்கல, பொய் சொல்லிடலாம். எப்பொழுது பொய் சொல்லலாம் என்ற உணர்வு வருமோ அப்பொழுது பாவங்கள் அதிகம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். பேங்குள்ளுக்கு போயிட்டு வாரோம், வட்டி எடுக்கத்தான் போனோம், பொய் சொல்லுகிற பழக்கம் இருந்தால் என்ன ஐடியால போவோம் தெரியுமா? போய் வட்டி எடுத்துக்கிட்டு வருவோம். கண்டவன் கேட்டா பொய்ய சொல்றது தானே, அக்கௌண்ட்டுக்கு சல்லி போட போனேன்னு. பொய் சொல்வது வட்டியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். உண்மை சொல்லுகிற பழக்கம் இருந்தாடே யாராவது கண்டு கேட்டா பொய் சொல்ல வேண்டி வரும். பொய் சொல்லக்கூடாது, எனவே நான் ஹராத்தை செய்யப்படாண்டு ஆவிடும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உண்மை நல்லவற்றின் பக்கம் வழிகாட்டும், நல்லது சுவர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மை பேசிக்கொண்டே இருப்பான், அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்று எழுதப்படும் வரைக்கும். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு மனிதன் பொய் பேசுவான், அந்த பொய் அவனை பாவங்களின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், பாவங்கள் அவனை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அவன் பொய் பேசிக்கொண்டே இருப்பான், அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் நரகம் போவதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார்கள். 2 மலக்குமார்கள் நபிகளாரை வந்து அழைத்து சென்றார்கள். நரகத்து காட்சிகள் காட்டப்பட்டது. அதில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? தன்னுடைய கையிலே ஒரு இரும்பு ஆயுதம், ஒரு கத்தரிக்கோலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கத்தரிக்கோளால் என்ன செய்வார் தெரியுமா? அவர் தன்னுடைய இந்த கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள அந்த தசையை அப்படியே வெட்டுவார், பிடரி வரைக்கும் வெட்டுவார். தாடை, இந்த சொத்த பகுதி இருக்கு, பிடரி வரைக்கும் வெட்டுவார். இந்த பகுதி பிடரி வரைக்கும் வெட்டுவார். அதன் பிறகு இடது பக்கத்தையும் அப்படியே வெட்டுவார். இப்படியே தன்னுடைய முகத்தை வெட்டி 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 கொடுமைப்படுத்துவார். முழுக்க வெட்டின பிறகு மீண்டும் பழைய மாதிரி வந்துடும், திருப்பி வெட்டுவார். இவர் வெட்டுவது, இவருடைய முகத்தை அவரே வெட்டி கொள்வதுதான் தண்டனை. இவர் யார் என்று நபிகளார் கேட்ட பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், இவர்தான் பொய் பேசியவர் என்றார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். பொய் என்பது பெரும் பாவம் சகோதரர்களே. பாருங்கள், ஒரே நாவு உண்மையை பேசினால் சுவர்க்கம் போகலாம், பொய்யை பேசினால் நரகம் கொண்டு போய் சேர்க்கும். எங்களுடைய நாவு எப்படி இருக்கிறது? உண்மையை பேசுகிறதா? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய நாவு எங்களை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். எங்களுடைய நாவினால் பொய் பேசுகிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நாவு எங்களை நரகம் கொண்டு போய் சேர்க்கும். இப்படி ஒரு மனிதனுடைய நாவு இருக்கிறதே, அந்த நாவை எப்படி பாவிக்கிறான் என்பதை வைத்துத்தான் ஒரு மனிதன் உண்மையான முஃமினா, உண்மையான முஸ்லிமா, சுவர்க்கவாதியா, நபிகளாரால் சுவனத்தை பெற்றுக் கொடுக்க தகுதியான இடத்தில் இருக்கிறானா என்பது நாவினால் தான் தீர்மானிக்கப்படும். ஏன்? அல்லாஹுவை நம்பியவன், மறுமையை நம்பியவன் பேசினால் நல்லதை பேசுவான், இல்லை என்றால் வாய் மூடி மௌனியாக இருப்பான். உண்மையான முஸ்லிம் தன்னுடைய நாவால் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். இது உண்மையான முஃமினுடைய பழக்கம். அல்லாஹுவை மறந்தவன், மறுமை நம்பிக்கையை சரியாக நம்பாதவன் நினைத்ததையெல்லாம் பேச ஆரம்பித்து விடுவான். உண்மையான முஸ்லிமாக பெயர் தாங்கி முஸ்லிமாக வாழ்பவன் தன்னுடைய நாவால் நினைத்ததையெல்லாம் பேச ஆரம்பித்து விடுவான். இப்படி நாவினால் பாவமானதை, ஹராமானதை பேசி நரகத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய நாவில் வருகின்ற வார்த்தைகள், பேச்சுக்களினால் நாங்கள் சுவர்க்கத்துக்கு நெருக்கமான மனிதர்களாக இருக்கிறோமா, நரகத்துக்கு நெருக்கமான மனிதர்களாக இருக்கிறோமா? முஃமின்கள் என்ற கூட்டத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோமா, முனாஃபிக்குகள் என்ற கூட்டத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோமா? எங்களுடைய நாவுகளினால் வருகின்ற பேச்சுக்களால் முஸ்லிம் என்ற சமூகத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோமா, காஃபிர் என்ற சமூகத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோமா? எங்களுடைய நாவுகளில் வருகின்ற பேச்சுக்கள், வார்த்தைகளால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று எப்பொழுது மரணித்தாலும் சுவனத்துக்குரிய மனிதனாக மாறலாம் என்கிற நிலையில் வாடுகிறோமா? அல்லது எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளால்
திடீரென்று மரணித்து விட்டால் நரகத்துக்குரிய மனிதனாக போய்விடுவோம் என்கிற நிலையிலே வாழுகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து நாவை பக்குவப்படுத்தி நாவிலிருந்து வருகின்ற நல்ல வார்த்தைகளை பேசி சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாறுவதோடு நரகத்திலிருந்து தூரமாகிக் கொள்ள எங்களை நாங்கள் பழக்கிக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து சுவர்க்கம் நுழைகிற கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து விட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا ربي شكرا.